அறநிலையத்துறை இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி ஒரு குடும்பத்தினரை வீட்டிற்குள் வைத்து அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கோயிலுக்காரங்க அந்த இடத்த எவிஷன் பண்ணாங்க. சரி, இது 5 அடி தான் கோயில் இடம். இந்த பின்னாடி பட்டா இடம் இருக்கு. எங்களை உள்ளார வச்சுட்டு எங்க இடத்துல நாங்கள் சீல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வச்சு ஒரு கரண்டையும் கட் பண்ணி விட்டாங்க. உள்ள தெரிஞ்சுதான் அவங்க சீலை வச்சாங்க. வெளில போக சொன்னாங்களா? வீட்டு உள்ள உங்க பட்டா இடம் நீங்க அந்தாண்ட வேணா போய்க்கீங்க, கோயில் இடத்துல இருக்கக்கூடாது, எங்க இடத்துல சீல் வைக்கணும்னு வச்சாங்க. இப்ப அந்த வழி இருக்கா? பின்னாடிலாம் வழி இல்லை. 6 அடி மட்டும்தான் கோயில் இடம். இந்த கோயில் இடத்த நாங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோன்றதுனால எங்களை எல்லாத்தையும் எங்க வீட்டோட சேர்த்து எல்லாத்தையும் சீல் வச்சுட்டாங்க. என் குழந்தைக்கு பால் பொருள் வாங்குறதுக்கு வரும், ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கு கூட எங்களுக்கு வழி இல்லை. 2வது என் வீட்டுக்காரர் நடந்து கூட போக முடியாது, காலு முடியாதவர், ஸ்கூட்டியில தான் போவாரு வருவாரு, அதை கூட முடக்கிட்டாங்க. நாங்க என்னத்துக்கு எதுக்குமே வழி இல்லாம இந்த மாதிரி நாங்க நின்றுட்டு இருக்கோம், நிர்கதியா நின்றுட்டு இருக்கோம். இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அருள். அருள், வணக்கம். ஒரு கைக்குழந்தை இருக்கக்கூடிய குடும்பம், முதிய பெண்மணி ஒருத்தர் இருக்கக்கூடிய குடும்பம், எதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது? சீல் வைத்தது குறித்து அறநிலையத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? விரிவான தகவல்கள். வணக்கம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி கூத்தப்பம் குடிக்காடு பகுதி சிவம்பராஜ் என்பவர் மரப்பற்றை நடத்தி வருகின்றார். அந்த மரப்பற்றைக்கு பின்புறம் வீடு கட்டி நீண்ட காலமாக வசித்து வருகிறார். இந்நிலையில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை அனுபவித்து வருவதாக இவர் சில ஆண்டுகளாக வரி செலுத்தவில்லை எனவும் கூறப்படுகிறது. தற்போது அறநிலையத்துறைக்கு வரி செலுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் ஓராண்டுக்கு மேலாக சிவம்பராஜ் கேட்டும் அதிகாரிகள் வேண்டுமென்றே அந்த வரியை பெறாமல் ஆக்கிரமிப்பை அகற்ற நீதிமன்ற உத்தரவு பெற்று அவரது மரப்பற்றையை அகற்றியுள்ளனர். மேலும் அதன் அருகில் அவருக்கு சொந்தமான வீட்டில் முன்பகுதியில் சுமார் 6 அடிக்கு மேல் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை வீட்டை சேர்த்து கட்டியிருப்பதாக சிவம்பராஜ் மற்றும் அவரது மனைவி மற்றும் அவரது கைக்குழந்தையுடன் வீட்டின் உள்ளே வைத்து அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைத்ததோடு மட்டுமில்லாமல் வீட்டிற்கு செல்லும் பாதையும் கம்பிவேல் போட்டு தடுத்துள்ளனர். இதனால் குழந்தைக்கு பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாத நிலைக்கு தள்ளி அறநிலையத்துறை அதிகாரி மனித உரிமை மீறல் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் தெரிவிக்கின்றனர். அறநிலையத்துறை அதிகாரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது நேற்று அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்த பொழுது இன்று காலை 11 மணிக்கு அகற்றிக் கொள்வதாகவும் அதை அகற்றாததான் சீல் வைத்ததாக கூறுகின்றனர். நன்றி அருள், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.